அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது, பொதுவாக சிங்கப்பெண்ணை சீரியல் பற்றி நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். நிறைய சீரியல் பற்றி நம்ம பேசியிருந்தோம். குறிப்பாக சிங்கப்பெண்ணை சீரியலில் இப்போ முக்கியமான ஒரு திருப்பு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, இந்த மெகா சங்கமம். ஏற்கனவே கயல் சீரியலுக்கோ இன்னொரு சீரியலுக்கோ மெகா சங்கமம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது ஏற்கனவே முதல்ல அறிமுகப்படுத்த ஜீ தமிழில் தான் இப்படி ஒரு மெகா சங்கமம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த சீரியலில் அப்படி பண்ணாங்க. அப்படி தான் சன் டிவியும் அதே மாதிரி அதை பின்பற்றி இப்போ அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதில் இப்போ முக்கியமாக சிங்கப்பெண்ணை சீரியலும் அந்த 3 முடிச்ச சீரியல் ரெண்டுமே மெகா சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங், இதில் என்ன பெருசாக அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2 பேருமே பிஸ்னஸ் மேன். அதாவது இந்த பக்கம் மகேஷும் சரி, அந்த பக்கம் சூர்யாவும் சரி. 3 முடிச்சில் சூர்யா பிஸ்னஸ் மேனு, அப்பாவும் பிஸ்னஸ் மேனு. இங்கே சிங்கப்பெண்ணையில் மகேஷும் பிஸ்னஸ் மேனு. பிஸ்னஸ்லாம் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறான். அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன். இப்போ 2 பிஸ்னஸ் மேனோட குடும்பம் ஒன்றா சேர்றாங்க. 2 இடத்துலையும் வில்லிங்க இருக்காங்க. 2 இடத்துலையும் அதே மாதிரி இந்த இடத்துல 2 பொண்ணுங்க மருமகளாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மருமகளும் சரி. இப்போது சிங்கப்பெண்ணையில் ஆனந்தியை மருமகளை ஏற்றுக்கிறதுக்கும் மகேஷ் குடும்பத்தில் தயக்கம் இருக்குது. இப்போது இவங்க 2 பேருக்கும் நடுவில் எப்படி இப்போது ஆனந்தியோடைய வயிற்றில் மகேஷுடைய கரு தான் வளருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ சூர்யா வச்சு கேம் ஆடுவாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பிஸ்னஸ் மேனு. இப்போ இங்கே இன்சிடெண்ட் கம்பெனி எப்படி நடந்ததுன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, என்ன நடந்தது, நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணி இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி இப்போ மகேஷுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை சூர்யா குடும்பம் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதில் கொண்டாட்டமெல்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க அப்படின்றது தான் இப்போ கதையை அதுக்காக தான் சூர்யா ஒன்று கொண்டு வராங்க, சங்கமம், மெகா சங்கமம்ட்டு. ஏன்னா வெறும் இதை மட்டும் பண்ணாமல் அந்த இதுவும் சேர்த்தாக்கா அந்த மருமக படுற கஷ்டம், அவள் ஏழை குடும்பத்தில் பிறந்தவ எப்படி வீட்டில் மருமகனாக வந்தால், அதே மாதிரி ஆனந்தி இப்படி ஏற்றுக்கிறாங்க. அதில் 3 முடிச்ச கதையில் எப்படி அவள் இப்போ அவள் பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா சூர்யாவோட சேர்ந்து. ஸோ இப்போ அவள் இங்கிலீஷ் பேசுகிறா, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டா, அதுக்கெல்லாம் அவன் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டான். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே அவள் வர, பிஸ்னஸ் உமனாக அவள் மாறுறா. அந்த மாதிரி ஆனந்தியை மாற்றணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ கதையை கொண்டு போகிறாங்க. இனிமேல் தான் கதையை சூடு பிடிக்கும். சிங்கப்பெண்ணை கதையும் சூடு பிடிக்கும். 3 முடிச்சு ஏற்கனவே கொஞ்சம் நல்லா போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது. இப்போ 2 சீரியலும் ஒன்றா சேர்த்து பண்ணுறதுனால ரசிகர்களுக்கு இரட்டிப்பு கொண்டாட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.